வணக்கம். நான் டாக்டர் கே இளங்கோவன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இன்டர்நேஷ்னல் வெல்னஸ் கோச். நான் இன்று உங்களிடம் ஒரு பியூட்டிஃபுல் டாபிக் பேசுகின்றேன். மைண்ட் பவர். வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் என்று நெப்போலியன் ஹில் சொன்னாங்க. அது உண்மையா அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கலாம்னு மேலை நாடுகளில் எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அதன்படி மைண்டுக்கு அப்படி ஒரு நினச்சதெல்லாம் நடந்துடுதா அப்படிங்கிறது ஆய்வு செய்யலான்னு ஆய்வு செய்தாங்க. அதுக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதி ஜெயிலில் பார்த்து பேசி பர்மிஷன்லாம் வாங்கி அவனுடைய ஒத்துழைப்போட பாம்பு கடித்து சாகடிக்குவான் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிட்டான். அப்போது பாம்பு கடித்து சாகலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு மீண்டும் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாத. அதுக்காக ஒரு ஹார்ஸ் ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே விட்டு அதை பாம்பு கடிக்க வச்சு எல்லாம் ஜட்ஜஸ்ஸு, மற்றவங்கள்லாம் சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு கடித்த உடனே அந்த ஹார்ஸ் துடிச்சிச்சு. அப்படி எதுலையும் போய் போய் இடிச்சுக்கிட்டுச்சு, முட்டுனுச்சு, மோதிச்சு, பயங்கர சத்தம் போட்டுச்சு. கடைசியில் அது யூரின் மோஷன் போய் அப்படி காலை அப்படி அடிச்சுட்டு செத்துருச்சு. அடுத்த நாள் இதே போல் தான்ப்பா உனக்கு செய்யணும், நீ சொல்லிக்கிட்டே சாகணும்ன்ட்டு அடுத்த இன்னொரு கூண்டில் இந்த தூக்கு தண்டனை கைதியை நல்ல பிளாக் துணியில் நல்லா கட்டிட்டு கண்ணை கட்டி எல்லாம் சுற்றி நின்று பார்த்தாங்க. என்ன பாம்பு கடிச்சிடுச்சு. என்ன பண்ணுது? தலையெல்லாம் சுற்றுது. என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் கொதிக்குது. ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக இதயம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. எனக்கு தாங்க முடியல, எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்குது அப்படின்னு அப்படியே அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிச்சோ அது மாதிரி அதுலேயும் இதுலேயும் போய் இடிச்சுட்டு அப்படியே கீழே விழுந்த கையங்காலையும் அடித்து அப்படியே செத்துட்டான். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வியப்பு. என்ன வியப்புன்னா, அவனை கடிக்க விட்டது பாம்பு இல்லை, சுண்டெலி. அப்போ சுண்டெலி குடித்து எப்படி இவன் செத்தான்னா, அப்போ முடிவு பண்ணாங்க அந்த ஆய்வு செய்தவங்கெல்லாம், ஷாக்குனால தான் பாம்பு கடிச்சதா நினச்சான், அதனால செத்துட்டான் போலருக்கு, ஷாக்குனால செத்துட்டான் போலருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ ஓகே, அந்த ஷாக்கில் செத்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த ரிப்போர்ட் வந்தது. அந்த காஸ் ஆஃப் டெத்து அப்படிங்கிறதுல என்ன கொடுத்தாங்கன்னா, மிக கொடுமையான பாம்பின் விஷயம் அவன் உடம்புல இருந்ததுனால செத்தான், வயிற்றுல இருந்ததுனால செத்தான்னது. எல்லாத்துக்கும்னா அப்படி ஒரு ஒண்டர், அதிசயம்னா அதிசயம் அப்படி எல்லாம் வியந்து போனாங்க. ஏன்னா அவனுக்கு பாம்புக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே தான் அந்த மைண்ட் பவர் அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது அவன் ரொம்ப முழுமையாக நம்பினான், நம்மளை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு நம்பினதுனால அந்த பாம்பு விஷயம் அவனுக்கு உடம்புக்குள்ளே போச்சு, அதனால் செத்துட்டான்னு. இதிலிருந்து என்ன இதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, நமக்கு விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்றால், எப்படிப்பட்ட படிக்கின்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கவங்களாம், இல்லை டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அவங்கவுங்க ஃபீல்டில் பொலிட்டீஷியன்ஸு, இல்லை ஆர்டினரி பீப்புள் பிகம் மல்டி மில்லியனாக ஆகக்கூடிய வாய்ப்பு, இப்படியெல்லாம் உங்கள் மைண்டை நல்லா பயன்படுத்திங்கன்னா இதில் சாதித்து விடலாம் என்பது சொல்லப்படுகின்றது. ஆகவே உங்கள் ஃபீல்டில் இதை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். நானும் என் ஃபீல்டில் டிஎக்ஸ்என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் நானும் இதை பயன்படுத்தி மைண்ட் பவர் யூஸ் பண்ணி வெற்றி அடைகின்றேன். நீங்களும் வெற்றி அடையுங்கள்னு சொல்லி முடிக்கின்றேன். என்னுடைய செல் நம்பர் 9381048910. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.